பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகும். ஸோ சீக்கிரமாக அந்தந்த ஏரியாவில் எங்கெல்லாம் வந்துட்டு டிரைவ் நடக்குதுன்னு பார்த்துட்டு நீங்களும் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஷிஃப்ட் ஆகுறதுனால இப்போ நம்ம வந்துட்டு மறுபடியும் இப்போ அதை தேடி வர்த்தூர் அங்கே போனோம். ஹே கைஸ், இன்னைக்கு ஒரு புது வீடியோ. எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு காத்தா ரெடி பண்ணோம். ஆக்சுவலாக காத்தா ரெடி பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். இது வந்துட்டு புது அப்டேட் கவர்மெண்ட் கிட்டேருந்து வந்துச்சு நம்மளுக்கு, பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஃபீல்டில் வந்துட்டு ஒரு 50 ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க, கேம்ப் மாதிரியா நடத்துகிறாங்க. ஸோ காத்தா இங்கே பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸும் இருக்கும். ஸோ கொஞ்சம் கம்மியான காசு, என்னத்துக்கு எது எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல, நம்ம போன பிறகு தான் தெரியும். ஸோ டாக்குமெண்ட்ஸு ரெடி பண்ணிவிட்டு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் கைஸ் காத்தா பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா, ஒயிட்ஃபீல்டில் இருந்தீங்கன்னா இந்த டிரைவை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகும். ஸோ சீக்கிரமாக அந்தந்த ஏரியாவில் எங்கெல்லாம் வந்துட்டு டிரைவ் நடக்குதுன்னு பார்த்துட்டு நீங்களும் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்குறாங்க, எவ்வளோ காஸ்ட் கேட்குறாங்க அப்படின்றதுனால இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்க போகுதுன்ட்டுன்னு. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா? இல்லைப்பா, மேங்கோ மஸ்துப்பா. அது மேங்கோ மஸ்தா? இல்லை டிரைவ் இருக்கு. எங்க இருக்கு? போங்க போங்க. லூஸ், அது மேங்கோ உற்சவா? என்ன யோசிக்கிறீங்க? உன்னை ஏன்டா கூப்பிட்டேன்னு யோசிக்கிறேன். மேங்கோ உற்சவா? ஸ்டால்ஸை பார்த்த உடனே இங்க வந்திருக்கோம். ஆனா இது என்னடானா மேங்கோ உற்சவாவா? ஆனா ஸ்டால் எங்க போட்டிருக்காங்கன்னு சொல்லவே இல்லையே. காத்தாக்கு பார்க்கணும்னு பார்த்தா நாங்க மாங்காய் உற்சவாக்கு வந்திருக்கோம் கைஸ். மாங்காய் மடையாதுங்க, அது நாங்க தான் போல. பார்ப்போம் எங்கெல்லாம் போறோம், என்னென்ன பண்றோம். யார்ட்டையாவது கேட்டா தெரியும் போல. காத்தா இன்னைக்கு நடக்க வேண்டியது இன்னைக்கு நடக்கல, ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கான் வர்த்தூர். ஸோ இங்கே பார்த்துட்டு அங்கே போகணும் போல் இல்லை? இப்போ என்ன பண்ணுறது? நிறைய பேர் வந்திருக்காங்க காத்தா பண்ணுறதுக்கு இல்லை? வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஷிஃப்ட் ஆகுறதுனால இப்போ நம்ம வந்துட்டு மறுபடியும் இப்போ அதை தேடி வர்த்தூர் அங்கே போனோம். ஸோ பார்ப்போம். இங்கே வந்தோம், இந்த மேலா நடக்கலை. இங்கே வந்து மேங்கோ மேலா தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ டிரைவ் மேலாம் நடக்கலை. ஸோ வாங்க என்னென்ன ஆக போகுதுன்னு தெரியல, இன்றைக்கி பார்ப்போம். காத்தாவை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க குருவே. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுவீங்களா? காத்தானா எலக்ட்ரானிக் காத்தா, அது கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன். அது சொல்றீங்களா? சொல்லுங்க. காத்தா அப்படினா கவர்மெண்டோட காத்தா. அப்ப காத்தாலாம் யாருது? சீஃப் மினிஸ்டர் பெங்களூரோட காத்தா. சொல்லுங்க. காத்தா பண்ணிட்டு வந்தாச்சு கைஸ்.
ஒழுங்காவே காட்ட மாட்டா, இருட்டா காமிக்கிறா, அப்புறம் கருப்பா இருக்குன்றா, என்னவோ தெரியல. ஸோ இ காத்தா இன்னைக்கு பண்ணுறதுக்கு டிரைவ் இருக்குது. ஸோ அந்த டிரைவ் வந்து நம்ம பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ நான் பேசும்போது நான் ரோடை தான் பார்க்குறேன், நான் அதை பார்க்கல கேமராவை, டோன்ட் மிஸ்டேக் மீ. ஸோ இ காத்தான்றது எலக்ட்ரானிக் காத்தா சொன்ன மாதிரி. ஸோ எலக்ட்ரானிக் காத்தா பண்ண வேண்டியது ரொம்ப நாள் பெண்டிங் இருந்துச்சு. இன்றைக்கி அது வந்து போய் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ நம்மக்கிட்ட மேனுவலாக இருக்கிறது வந்து ஏ காத்தா பி காத்தான்னு 2 இருக்குது பெங்களூரில். ஏ காத்தா வந்து ப்ரைமரி, பி காத்தா வந்து செகண்டரி, அந்த கணக்கில் வரும். ஸோ ஏ காத்தாக்கு லோன்ஸ் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும், பி காத்தாக்கு கொஞ்சம் கிடைக்காது, அந்த மாதிரி இருக்குது. பட் இது எல்லாத்தையும் வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் இ காத்தா. ஸோ இ காத்தா பண்ணிட்டோன்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி வித் ஃபோட்டோ, ப்ராப்பர்ட்டி ஃபோட்டோவோட வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அது யாரும் வந்து ஃபேக் பண்ண முடியாது மோஸ்ட்லி. அதுக்காக வேண்டி பண்ணுறது தான் இந்த இ காத்தா ப்ரொசீஜர். ஸோ இது பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வந்து ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணுன்னா ஈஸியாக சேல் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதுக்கு கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. இப்போ இ காத்தா இருந்தால் தான் உன்னால் ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணவே முடியும் அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. அண்டு ப்ரொசீஜர் வந்து நம்மளே ஆன்லைனில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் இஷ்யூ இல்லையா, அதனால் நம்ம நேராக போய் பண்ணிட்டோன்னா ஈஸி. ஸோ இங்கே போனோம், டிரைவ் இருக்குது இன்றைக்கி. ஸோ எவ்ரி சாட்டர்டே வந்து டிரைவ் சொல்லியிருக்காங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் May 16th லாஸ்ட் வீக்லேருந்து பெங்களூரில். ஸோ பெங்களூரில் லொக்கேஷன்ஸ் நிறைய லொக்கேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த லொக்கேஷன் எல்லாம் வந்து ஆன்லைனில் இருக்குது. ஸோ ஒயிட் ஃபீல்டில் நம்மளுக்கு ஒரு லொக்கேஷன் இருக்குது. நம்ம அந்த லொக்கேஷன் காலையில் போயிருந்தோம். பட் அங்கே வந்து சம் ஃபெசிலிட்டி இஷ்யூனால வேறு இடத்துக்கு மாற்றிருந்தாங்க. அதனால் நம்ம அந்த இடத்துக்கும் போயிட்டு எப்படியாவது பண்ணிடலான்னு போயிட்டு கூட்டத்தில் நின்று சண்டை போட்டு ஒரு ஆள்கிட்ட போய் அந்த ஆள் வந்து சரியான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரல. அதனால் அவரை வெயிட் பண்ண சொன்னாங்க. அந்த கேப்பில் நம்ம உள்ளே பூந்து நம்ம டாக்குமெண்ட்ஸை கொடுத்து ஒரு வழியாக நல்லபடியாக முடிச்சாச்சு. இப்போ இ காத்தா வந்துடுச்சு. இப்போது டவுன்லோட் பண்ணி கையிலையும் கொடுத்துட்டாங்க, அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்குது ப்ரொசீஜரில் ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஈஸியான ப்ரொசீஜர் தான். டக்குன்னு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பி காத்தா டு ஏ காத்தா கன்வர்ஷன் பண்ணணும். ஸோ ப்ராப்பர்ட்டி பி காத்தாவில் இருக்கிறதுனால ஸோ அந்த நார்மலி இந்த கன்வர்ஷன் பண்ணும்போது 5% நம்ம வந்து ரிபேட் பே பண்ணணும் கவர்மெண்ட்க்கு. பட் இப்போ வந்து அந்த டிரைவில் வந்து 2% அதை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் சொன்னார் நெக்ஸ்ட் வீக் பண்ணிக்கோங்க, இப்போ தான் இ காத்தா கன்வர்ஷன் ஆயிருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் ஏதாவது ஒரு வீக்கில் இந்த ஜூனில் வந்து நம்ம ஏ டு பி காத்தா, பி டு ஏ காத்தாவும் வந்து நம்ம மாற்றிக்கணும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம வந்து மேனுவலாக ஒரு ஒரு ஜெராக்ஸ் ஷாப் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல போய் கேட்டோம், இந்த மாதிரி எங்களுக்கு இ காத்தா அப்ளை பண்ணி தரணும், எவ்வளோ ஆகும் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து 4000 rupees சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம வந்து 125 rupees, அதாவது கவர்மெண்ட் சார்ஜஸ் மட்டும்தான் பே பண்ணணும். பே பண்ணி நம்ம கன்வர்ஷன் பண்ணிட்டோம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. டாடா பாய். பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த டிரைவை யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்க சொன்ன மாதிரியே தான் 5% நீங்கள் வந்துட்டு முன்னாடி பண்ணாமல் இப்போ விட்டுட்டிங்கன்னா 5%, பண்ணிட்டீங்கன்னா 2%ல முடிஞ்சிடும். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லொகேஷன்ஸ்லாம் எங்கே இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்ற அந்த செக்லிஸ்ட்டும் இதில் அட்டாச் பண்ணுறோம். ஸோ வீடியோ எண்டில் கண்டிப்பாக அதை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.